இட்டுபோட் சினிமாவில் இந்த இப்படி என்ன மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விசித்ராவும் பூர்ணிமாவும் வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று நைட் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடியே வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க இதை பற்றி. பட் அப்போது வந்து காரணம் சொல்லலை. ஸோ அர்ச்சனா தான் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத மாயாவும் பூர்ணிமாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. இன்றைக்கி காலையில் அதை பற்றின ஒரு டிஸ்கஷன்ஸ் திரும்பவும் வந்து விசித்ரா அண்ட் பூர்ணிமா மட்டும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அர்ச்சனா வின் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பூர்ணிமா சொல்கிற ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அர்ச்சனாவுக்கு வந்து ஆன்லைனில் வந்து சப்போர்ட் வந்து ஜாஸ்தி. அந்த டாமெக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது மக்கள் ஓட்டு போட்டு அது ஒரு கேம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்களே. ஸோ அதில் வந்து தினேஷ் இருக்கும் போதோ இல்லைனா மாயா இருக்கும் போதோ ஒரு விஷயம் நடக்கலை, ஓட்டு போட்டு அந்த ஒரு விஷயம் நடக்கலை. பட் அர்ச்சனா அந்த டீமில் வந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஓட்டு விழுந்தது. ஸோ அதிலிருந்தே வந்து கிளியராக தெரிஞ்சுது மக்கள் மத்தியில் வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பராக பேசுகிறாங்க. அவங்க ஆங்கராக இருக்கிறனாலையா இல்லை என்னன்னு தெரியல, வீக்கெண்டில் வந்து அவங்க பேசுகிற பேச்சுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ அதனாலே வந்து அவங்களுக்கு நிறைய ஓட்டு வரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே விசித்ரா வந்து சொல்கிறாங்க, நான்லாம் வந்து சும்மா சேக் ஆஃப் ஸ்பீச்செல்லாம் வந்து எனக்கு வராது. மேபி அவள் ஆங்கராக இருக்கிறனால அவளுக்கு வருதோ என்னமோ, நான்லாம் வந்து உண்மையிலே ஃபீல் ஆனால் தான் வந்து பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. மேபி அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க நெகட்டிவாக வந்து சொல்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து பாசிட்டிவாகவும் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க விசித்ரா. என்ன அப்படின்னா, 1 வீக் வந்து பயங்கரமாக டவுன் ஆனா அந்த ஒரு ரொம்ப நெகட்டிவாக போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து பயங்கரமாக வந்து சரி பண்ணால் அது ஆச்சரியமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப அதுக்கு பூர்ணிமா வந்து சொன்னாங்க, அவங்க வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி தான் இந்த ஷோக்கு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப அழகாக அவங்க பண்ணிட்டு தான் இந்த ஷோக்கு வந்திருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் அவங்க பேசுகிறதுலேருந்தே அது வந்து தெரியுது. அதனால் அவங்களுக்கு ரொம்பவே ஆன்லைன் சப்போர்ட்டும் அதிகம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹோம்ஒர்க் பற்றி சொல்லும் போது வந்து இங்கே ஒவ்வொருத்தரும் எக்ஸாம்பிளுக்கு நிக்சன்லாம் வந்து ₹1,00,000 வந்து செலவு பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்காரு. இந்த மாதிரி திங்ஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் வந்து ஹோம்ஒர்க்கே பண்ணல. நான் வந்து நாளைக்கு ஷோ அப்படின்னா வந்து இன்றைக்கி தான் வந்து நான் ஊர்லேருந்தே வந்தேன். அந்த மாதிரி தான் வந்து நான் இருந்தது. நான் ஒரு ₹20,000 தான் வந்து செலவு பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து உடனே விசித்ரா வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வந்து யூனிக்கான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சன் தான் வந்து வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒருத்தர் வின் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதேமாதிரி வின் பண்ணுற ஆள் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பூர்ணிமா நீங்கள் 2 பேரும் எனக்கு வின் பண்ணால் வந்து அது கரெக்டாக இருக்கும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களை மாதிரி பொண்ணுங்க தான் வந்து சொசைட்டிக்கு ரொம்ப தேவை, ரொம்ப முக்கியம். பவுன்ஸ் பேக் ஆகிறது, என்ன சொன்னாலும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்காதது, இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு பர்சன் தான் வின் பண்ணணும். வின் பண்ணுறவங்களும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விசித்ரா வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அது அப்படி போயிட்டு இருக்கும்போது உடனே வந்து இவங்க பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா விசித்ராவை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தான் வின் பண்ணணும், நீங்கள் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் வந்து செம்ம போல்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் பண்ணுறது வந்து நாங்கள்லாம் பண்ணுறது யார் வேணால் பண்ணிடலாம், ஆனால் நீங்கள் பண்ணுறது யாருமே வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் தான் ஒரு செம்ம இன்ஸ்பிரேஷன், நீங்கள் தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா வந்து விசித்ராவை வந்து வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் அர்ச்சனாவில் ஆரம்பிச்சது, அர்ச்சனாவிலேருந்து மாயா பூர்ணிமாவுக்கு போச்சு, அதுக்கப்புறம் விசித்ராவுக்கு வந்தது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.